ஓம் கணபதியே போற்றி போற்றி. இறைஞானம் அடைவதற்கான எளிய வழியாகவும் உலக நன்மைகளுக்கான மந்திரமாகவும் விநாயகர் அகவல் கருதப்படுகிறது. ஔவையார் அருளிய விநாயகர் அகவலை தினமும் பாராயணம் செய்வதால வாழ்க்கையில உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். இது மன அமைதியை தருவதோடு நினைத்த காரியங்கள் வெற்றியடையவும், குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் உள்ள செல்வ வளம் பெருகவும் உதவுகிறது. இப்படி எண்ணிலடங்கா நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் தோன்றிய கதையையும் பாடல் வரிகளையும் அதன் முழு விளக்கத்தையும் இந்த பதிவுல நாம் காணலாம். ஓம் கணபதியே போற்றி போற்றி. அகவல் என்ற சொல்லுக்கு அழைத்தல் என்று பொருள். மயிலின் குரலும் அகவல் ஓசை கொண்டது என்பர். மேலும் ஒவ்வொரு அடியும் தனித்தனியே அழைக்கும் வகையில அமைந்திருக்கும் பாடலை அகவற்பா அல்லது ஆசிரியப்பா என்று கூறுவர். சீதக்களப செந்தாமரை என்று தொடங்கும் விநாயகர் அகவல் என்னும் இந்நூல் விநாயக பெருமானின் அருள் வேண்டி அப்பெருமானை அழைத்து போற்றி துதித்து ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்ட பாடல். ஆதலால இப்பெயர் பெற்றது. விநாயகர் அகவல் வரலாறு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் நாயனாரும் கைலைக்கு செல்லும் போது ஔவையாரையும் அழைத்தனர். அவர் அப்போதுதான் விநாயகர் பூஜையை செய்ய தொடங்கி இருந்தபடியால விரைவாக வழிபாட்டை முடிக்கலாயினார். அதை அறிந்த விநாயக பெருமான், ஔவையே, அவசரம் ஏதும் வேண்டாம், அவர்களுக்கு முன்னதாக நின்னை கையிலையில் சேர்த்து விடுகிறேன், நீ வழக்கம் போலவே நின் பூசையை செய்க என்றார். ஔவையாரும் விநாயகரின் ஆணைப்படியே பூசையை இனிது முடித்தார். சீதக்களப என்று தொடங்கும் விநாயகர் அகவல் பாடி அப்பெருமானை மனம் கனிந்து துதித்து போற்றினார். ஔவையின் தமிழால் உள்ளம் மகிழ்ந்த விநாயக பெருமானும் உலகெங்கும் வியாபித்த பேருருவை எடுத்து நின்று ஔவையாரை தம் துதிக்கையால் தூக்கி கைலையில் சேர்த்தார். தங்களுக்கு முன் கைலாயத்தில் ஔவையார் வந்திருப்பதை பார்த்த சேரமான் நாயனார் பக்தி எப்படி என்று ஔவையாரிடம் கேட்டபோது இவ்வாறு பாடி விடையளித்தார். மதுர மொழி நல் உமையாள் சிறுவன் மலரடியை முதிர நினைய வல்லார்க்கு அரிதோ, முகில் போல் முழங்கி அதிர வருகின்ற யானையும் தேரும் அதன் பின் சென்ற குதிரையும் காதம் கிழவியும் காதம் குளமன்னனே. அதாவது, உயர்ந்த சேரர் குடியில பிறந்த மன்னனே, இனிய சொற்களை பேசும் உமையம்மையாரின் மகனாகிய விநாயக பெருமானின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்த செயலும் செய்வதற்கு அரியது ஆகாது. ஆதலால நான் இங்க வந்திருப்பது அரியதன்று. நிலமதிரச் செல்லும் யானையும் தேரும் அதற்கு பின்னர் புறப்பட்டு வந்த குதிரையும் நாழிகை ஒன்றுக்கு காத வழி நடக்கும். நடக்க இயலாத கிழவியாகிய நானும் நடந்து வந்தது காத வழியே ஆகும். ஔவையார் கணபதியிடம் கொண்ட பேரன்பையும் அந்த அன்பால் நிகழ்ந்த விநாயக பெருமான் தமது துதிக்கையால் எடுத்து விட ஔவை கைலையை அடைந்த நிகழ்ச்சியையும் பகழிக்கூத்தர் அருளிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலும் இவ்வாறு போற்றுவதை காணலாம். கருணையின் வழிபடும் முதியவள் தன்னை உயர் கையிலையின் ஒரு முறை உய்த்த விதத்தினர். விநாயகர் அகவல் பாடல் வரிகள். சீதக்களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட பொன் அரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொல்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகனனே. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளம் தனில் புகுந்து குறுவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகை தான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்பு ஒரு கருணையின் இனிது எனக்கு அருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து
தளம் ஒரு 4 தந்து எனக்கு அருளி மலம் ஒரு 3 மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சு உரை அறுத்தே இடை பிங்களையின் எழுத்து அறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 எழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டு எழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூல ஆதாரத்தின் 3 எழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் 8 நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகன் தூளமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிது எனக்கு அருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியெட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து மாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வழி 2க்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி 5 அக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயக விரைக்கழல் சரணே. விநாயகர் அகவல் 72 வரிகளை கொண்டது. இப்பொழுது அதன் பொருளை பார்க்கலாம். குளிர்ச்சியும் நறுமணமும் பொருந்திய செந்தாமரை மலர் போன்ற பாதத்தில் அணிந்துள்ள சிலம்பு பலவிதமாக இசைக்க பொன் அரைஞானும் வெண்பட்டு ஆடையும் அழகிய இடையில் நன்கு பொருந்தி அழகை வீசிக்கொண்டிருக்க பெரிய வயிறும் பெரிய உறுதியான தந்தமும் யானை முகமும் நெற்றியில் விளங்கும் குங்குமம் 5 கரங்களும் அவற்றுள் 2 தரித்த அங்குசமும் பாசம் என்ற ஆயுதங்களும் இதயத்தில் இருக்கின்ற நீல வடிவழகும் தொங்கிய துதிக்கையும் 4 பெரிய தோள்களும் 3 கண்களும் மும்மதங்கள் கசிந்ததால் ஏற்பட்ட சுவடும் 2 செவிகளும் ஒளிகின்ற பொற்கிரீடமும் 3 நூல்கள் சேர்ந்த பூநூலும் ஒளி வீசும் மார்பும் உடைய சொற்களால் விளங்க முடியாத துரிய மெய்ஞானமாகிய அற்புத நிலையில் நிலைத்து நிற்கின்ற கற்பக மரத்தை போல விரும்பியதை கொடுக்கின்ற யானை முகத்தோனே, மா பலா வாழை என்னும் முக்கணிகளை உண்பவனே, பெருச்சாலியை வாகனமாக கொண்டவனே, இப்பிறவியிலேயே என்னை ஆட்கொள்வதற்காக தாயைப் போல என் முன் தோன்றி தொடர்ந்து வரும் பிறவிகளுக்கு காரணமான அறியாமையை நீக்கி திருத்தனமானதும் முதன்மையானதும் 5 ஒளிகளின் சேர்க்கையான பிரணவத்தின் பொருள் எனக்கு தெளிவாக விளங்கும்படி என் உள்ளத்தில் புகுந்து குருவின் உருவில் பூமியில் தோன்றி நிலையான பொருள் எது என்பதை உணர்த்தி கவலையின்றி ஆனந்தத்துடன் இருக்கும் வழியை எனக்கு அருளி உனது கடைக்கண் பார்வையில் கொடிய வினைகளையும் அகற்றி உவட்டாத உபதேசத்தை என் செவியில் அருளி தெவிட்டாத தெளிவான ஞான இன்பத்தை அளித்து 5 புலங்களை அடக்கும் வழியை கருணையுடன் இனிமையாக எனக்கு அருளி புலங்களை கடந்த உண்மையை எனக்கு அறிவித்து 2 வினைகளையும் அறுத்து அறியாமை இருளை விளக்கி ஸ்லோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் என்ற 4 உயர்ந்த முக்தி நிலைகளை எனக்கு அருளி ஆணவம் கர்மம் மாயை என்னும் 3 மலங்களால் ஏற்படும் மயக்கத்தை போக்கி 9 பிரணவ மந்திரத்தின் துணையால் இவ்வுடலின் 9 வாசல்களையும் 5 புலங்களாகிய கதவுகளையும் அடைக்கும் வழியை காட்டி மூலாதாரம் ஸ்வாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞை என்னும் 6 ஆதாரங்களையும் கடந்த நிலையை பெறுதற்கரிய பேராக எனக்கு அருளி மௌன நிலையை அளித்து இடை பிங்களை என்னும் நாடிகள் மூலம் உட்கொள்ளப்படும் பிராணவாயுவின் துணை கொண்டு குண்டலினியை சுழுமுனை வழியே கபால வாயில் வரை செலுத்தும் வித்தை எனக்கு அறிவித்து அக்னி சூரியன் சந்திரன் என்னும் 3 மண்டலங்களையும் ஊடுருவி நிற்கும் தூணாகிய சுழுமுனையின் அடியில் தொங்கிக் கொண்டிருக்கும் பாம்பாகிய குண்டலினியை எழுப்பி அக்குண்டலினியிலிருந்து மௌனமாக ஒலிக்கும்
அசபை என்றும் ஹம்ச மந்திரம் தெளிவாக ஒழிக்கும்படி செய்து மூலாதாரமாகிய அக்னி மண்டலத்தில் உள்ள கொழுந்து விட்டெறியும் குண்டலினியை மூச்சு காற்றினால் ஏற்படும் பிராண சக்தியின் துணை கொண்டு எழுப்பும் வழியை எனக்கு அறிவித்து குண்டலினியை சகஸ்ராரத்தை அடையும் பொழுது ஏற்படும் அமுத நிலையையும் சூரிய நாடியாகிய இடையில் இயக்கத்தையும் எனக்கு விளக்கி இடை சக்கரமாகிய விசுத்தி சக்கரத்தின் 16 நிலைகளும் உடலாகிய சக்கரத்தின் பல்வேறு உறுப்புகளின் தன்மையும் எனக்கு விளங்கும்படி செய்து நம என்று தூளமாகிய உச்சரிக்கப்படும் ஓம் நம சிவாய என்ற 6 எழுத்து மந்திரமும் சூட்சமமாக உணரப்பரம் ஓம் சிவாய என்ற 4 எழுத்து மந்திரமும் எனக்கு எளிதில் சித்திக்கும்படி செய்து ஓம் சிவாய என்ற 5 எழுத்து மந்திரமும் எனக்கு எளிதில் சித்திக்கும்படி செய்து சுவை ஒளி முதலிய பஞ்சதன் மாத்திரைகள் மனம் புத்தி அகங்காரம் என்ற 8ஐயும் கொண்ட புரிய கட்டத்தின் தன்மை எனக்கு விளங்கும்படி செய்து மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை 8 நிலைகளும் அனுபவமாகும்படி செய்து கபால வாயிலில் உள்ள சகஸ்ராரம் என்னும் சக்கரத்தை காட்டி சித்திகளும் முக்தியும் எனக்கு அருளி என்னை நான் உணரும்படி எனக்கு அருள் செய்து முன் செய்த வினைக்கும் காரணமாகிய ஆணவ மலத்தை நீக்கி சொல்லும் எண்ணமும் கடந்த மனோலயம் என்னும் நிலையை எனக்கு அருளி என் உள்ளம் தெளிவாக இருக்கும்படி செய்து இருளும் ஒளியும் ஒன்றையே அடிப்படையாக கொண்டவை என்ற உண்மையை எனக்கு உணர்த்தி எனக்கு ஆனந்தத்தை அருளி எல்லை இல்லாத ஆனந்தத்தை அளித்து துன்பங்கள் தவிர்த்து அருள் வழியை காட்டி நாதமாகிய புற உலகிலும் சித்தமாகிய அக உலகிலும் சிவனை காணும்படி செய்து சிறியவற்றிற்கு சிறியதாகவும் பெரியவற்றிற்கு பெரியதாகவும் உள்ள பொருள் என் உள்ளேயே கண்முற்றி நின்ற கரும்பாக நேரில் அனுபவித்து உணரக்கூடிய ரசமாக இருப்பதை காட்டி சிவவேடமும் திருநீரும் விளங்கும் சாரோப்பிய நிலையை எனக்கு நிலையாக அளித்து மெய்த்தொண்டர் குழாம் என்ற ஸ்லோகத்தை அழித்து 5 எழுத்தின் மேலான பொருள் நெஞ்சில் நிலையாக இருக்கும்படி அறிவித்து 5 எழுத்தின் மேலான பொருள் நெஞ்சில் நிலையாக இருக்கும்படி அறிவித்து உண்மை நிலையை எனக்கு அருளி என்னை ஆட்கொண்ட ஞான வடிவாகிய விநாயக பெருமானே நறுமணம் கமழும் உன் பாதங்கள் சரணம். ஓம் கணபதியே போற்றி போற்றி. ஓம் வினைகளை தீர்ப்பவனே போற்றி போற்றி. ஓம் விநாயகனே போற்றி போற்றி.